யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிக்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடம் மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடம் மனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடம் மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். ஆண்டவர் இந்த வேத பகுதியில் ஒரு மனுஷனுக்கு சொல்லி கொடுக்கிறார். யோசுவா என்கிற ஒரு மனுஷனுக்கு எப்படி அவன் வாழ்க்கையை வெற்றி அடையணும்னு சொல்லி கொடுக்குற ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். இதை யோசுவாவுக்கு மாத்திரம் கர்த்தர் சொல்லி கொடுக்குறதா நம்ம நினச்சி விட்டுறக்கூடாது. நிறைய நேரம் பாருங்கள், பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற நிறைய படிப்பினைகள், அந்த படிப்பினை நமக்குன்னு நம்ம எடுத்துக்கொள்ளாமல் சொல்லப்பட்டவர்களுக்கு மாத்திரம் இல்லை கண்ணோட்டத்தில் பார்த்து பல காரியங்களை நம்ம வாழ்க்கையில் கை கொள்ள தவறி விடுகிறோம். இங்கே ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்கிறார், எப்படி நீ வெற்றி அடைமா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, யோசுவா வெற்றி அடைந்தது போல நானும் வெற்றி அடைய முடியும். ஏன்னா யோசுவாவை வெற்றி அடைய வைத்த கர்த்தர் இன்றைக்கு எனக்கும் அவர் சொல்லி கொடுக்கிறார். என்னையும் கர்த்தர் வெற்றி அடைய செய்ய வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய நேரம் இந்த எண்ணம், இந்த வெற்றி அடையணுன்ற எண்ணம் நமக்கு வரமாட்டுது பாருங்க. அநேக நேரம் இந்த காரியத்தை குறித்த எண்ணங்கள் ரொம்ப லோவாக இருக்கு. நிறைய கிறிஸ்தவர்கள் மத்தியில் நீங்கள் கவனிச்சு பாருங்க, எப்போவுமே அவங்க எதில் செட்டில் டவுன் ஆயிடுறாங்கன்னா, மைண்டை கொண்டு போய் எதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறோன்னா, இந்த பேர்லி இனஃப் அப்படின்னா தொட்டுக்கிறதுக்கும் வலிச்சிக்கிறதுக்கும் அப்படியே தொட்டு வலிச்சு அப்படியே முன்னங்கையும் பின்னங்கையும் நக்குவாங்க பாருங்க. ருசியான சாப்பாடு சாப்பிடும் செய்கிறோமா இல்லையா? நீங்களாம் பண்ணாத மாதிரி நான் என்னமோ நீங்கள் பண்ணாததை நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியும், ஏன்னா நல்ல ருசியான குழம்பு வீட்டில் வச்சு ஏன்னா நல்லா அதை போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே தட்டை அப்படியே க்ளீன் போல்டாக்குவோம் பார்த்துருக்கீங்களா? தட்டு அப்படியே கழுவுன மாதிரி இருக்கும். சிலர் சாப்பிட்ட தட்டை பார்த்தீங்கன்னா இவங்க சாப்பிட்டாங்களா அந்த அளவுக்கு க்ளீன் போல்டு. சிலர் தட்டை எடுத்து நக்குவாங்க பார்த்துருக்கீங்களா? கையை நக்குனது போதாதுன்னு தட்டையும் தூக்கி நக்குவாங்க. நான் கேட்குறேன், ருசியான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தொட்டுக்கிறதுக்கும் வலிச்சிக்கிறதுக்கும் நக்கிக்கிறதுக்கும் தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் பிளேட்டை தூக்கி நக்குறீங்களோ கையை நக்குறீங்களோ அது ஓகே. வாழ்க்கையினுடைய எல்லா வெற்றியும் இப்படியும் தொட்டுக்கிறதுக்கும் வலிச்சிக்கிறதுக்கும் நக்கிக்கிறதுக்கும் மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சந்தோஷம் இருக்குமா? அதில் ஒரு மகிழ்ச்சி வருமா? ஒரு சமாதானம் இருக்குமா? அதில் ஒரு பெரிய நிறைவு இருக்காது. ஏன்னா நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறது இல்லை, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நம்முடைய தேவன் எவ்வளோ பெரியவர், நம்முடைய ஆண்டவரால் இன்னைக்கு வேண்டியதை எனக்கு அவர் கொடுக்க முடியும், நாளைக்கு வேண்டியதை அவர் கொடுப்பார், எதிர்காலத்துக்கு வேண்டியதும் கொடுப்பார். அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லணும்னா, போதுமானதுக்கும் அதிகமானதையும் கொடுத்து என்னை திருப்தி அடைய வைக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆண்டவராக இருக்கிறார். போதன்ற நிலையில் நின்றக்கூடாது. இன்னைக்கு வந்தா போதும் ஆண்டவரே, இன்னைக்கு வேலை கிடைச்சா போதும் ஆண்டவரே, இன்னைக்கு கொஞ்சம் கை நிறைய சம்பாத்தியம் வந்தா போதும், அது போதன்ற நிலை. ஆண்டவர் எப்பொழுதுமே போதன்ற நிலையிலையும் நடத்துவாரு, போதுமான நிலையிலையும் நடத்துவாரு, போதுமானதுக்கும் மிகவும் அதிகமான நிலையிலும் கர்த்தர் நம்மளை நிறைவாய் நடத்த வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? போதுன்ற நிலையில் இருக்க போறீங்களா? போதுமானதுக்கும் அதிகமான நிலைக்கு வர போறீங்களா?
அல்லது போதுமானதுக்கும் அதிகமான, மிகவும் அதிகமான நிலைக்கு வரப்போறீங்களா? அது நீங்க கேட்கிற கர்த்தருடைய சத்திய வசனங்களை எப்படி கை கொள்றோமோ, தேவன் சொல்லியிருக்கிற விதமா கை கொண்டா போதுன்ற நிலையில் இல்லை. வேணா நம்ம ஆரம்பிக்கும் போது போதுன்ற நிலையில் இருக்கலாம். ஆனா சத்தியம் உள்ள போக போக இந்த வார்த்தையின்படியெல்லாம் நான் செய்ய கவனமா இருந்து இரவும் பகலும் இதை தியானித்து இந்த வசனம் என் வாயை விட்டு பிரியாம இருக்கோனா போதுன்ற நிலையில நிறுத்திட மாட்டாரு. போதுமானதுக்கும் அதிகமான நிலை, அதை காட்டிலும் போதுமானதுக்கும் மிக அதிகமான நிலையில என் ஆண்டவர் என்னை கொண்டு போக வல்லவராயிருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அதை தான் போதிக்கிறேன் உங்களுக்கு. இன்னைக்கும் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார், நாளைக்கும் சந்திப்பார். இன்னைக்கும் என் தேவைக்கு நான் கர்த்தரை தான் சார்ந்து கொள்றேன், நாளைக்கும் என் தேவைக்கு நான் கர்த்தரை தான் சார்ந்து கொள்றேன். ஆனா என்னுடைய ஆண்டவரை நான் சார்ந்து கொள்ளும் போது எப்படி பார்க்கிறேன்னா, அவர் போதுமானதிலும் எனக்கு செய்ய வல்லவர், போதுமானதுக்கு அதிகமாகவும் கொடுக்க வல்லவர், அதை காட்டிலும் மிக மிக அதிகமான விதத்திலும் என்னை திருப்தி அடைய செய்ய. அதை தான் இங்க ஆண்டவர் சொல்றாரு. அப்படிப்பட்ட நிலைகளுக்கு நம்முடைய எண்ணங்கள் உயர்ந்து வர, வாழ்க்கையின் முயற்சிகள் அமைவதற்கு ஆண்டவர் சொல்றார், இந்த புஸ்தகம் ரொம்ப முக்கியமான புஸ்தகம், இது உனக்கு வெற்றியை கொடுக்கிற ஒரு புஸ்தகமா இருக்கு. இந்த தேவனுடைய வசனம் அடங்கிய, தேவ வார்த்தை அடங்கிய இந்த பரிசுத்தம் உள்ள வேத புஸ்தகத்தை நான் சுமப்பதில் எனக்கு கொஞ்சம் வெக்கம் இருக்கணும்னா நான் சொல்றேன், சரி பண்ணணும். இந்த பைபிளை தூக்கிற ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் நடந்து வரும்போது நம்ம கிறிஸ்தவன் அதனால தெரிதான் பைபிளை தூக்குறதுனால சர்ச்சைக்கு போகிறாங்கன்னா நம்மளை இதான் நினச்சிக்க போகிறாங்க. வெக்கப்படக்கூடாது, பைபிளை தூக்கணும். ஏன்னா இதுதான் என்னுடைய வாழ்க்கையை வெற்றியாய் மாற்றுகிற புஸ்தகம். இதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய எல்லா நிலைகளையும் மாற்றி அமைத்து தேவன் விரும்புகிற வெற்றி எனக்கு கொடுக்கக்கூடிய சத்தியம் இதுக்குள்ளே இருக்குது. இந்த வெற்றி கொடுக்குற புஸ்தகத்தை கொஞ்சம் திறக்கிறேன், வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், இல்லை சொல்லியிருக்கிறபடியெல்லாம் செய்கிறேன். வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் கர்த்தர் சொல்கிறதுக்கு மாத்திரம் கவனமாக நான் செய்யும்போது வேதம் சொல்லுகிறது, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ எப்படி இருப்பாய்? புத்திமானாய் இருப்பாய். அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த வசனத்தின் மூலமாக புத்தி வந்துருச்சுன்னு வைங்களேன், நான் சொல்கிறேன், நம்மளை அசைக்க ஒருத்தராலுமே முடியாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாய் அவர் உண்டாக்குற அந்த புத்தி, அந்த ஞானம், அறிவு நமக்கு உண்டாயிட்டே இருக்கணும். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்து கொண்டு இருக்கிறேன். இந்த தேவ வசனம் நமக்கு புத்தியை உண்டாக்குற வசனமா இருக்கு. இந்த தேவ வசனம் புத்தியை உண்டாக்கும் போது ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு வலியுறுத்தி காட்டுறாரு. அது என்னன்னா, நம்ம மேல கர்த்தர் வச்சிருக்கிற வேலை. நம்ம மேல ஒரு வேலையை வச்சிருக்கிற அந்த வேலை என்னன்னா, என்ன பிரச்சனைய தீக்கிற ஒரு மனுஷனா கர்த்தர் வச்சிருக்கிற. கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்மள என்னவா வச்சிருக்கிறாரு? இந்த பிரச்சனையை தீக்கிற மனுஷனா நான் இருப்பதுக்கு கடந்த வாரம் உங்களுக்கு 10 வழிகளை காண்பித்தேன். கடந்த 2 வாரங்கள் அந்த 10 வழிகளை கவனிச்சோம். இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வேலையை இன்னும் வெற்றிகரமாய் செய்ய ஒரு முக்கியமான ஒரு கண்ணோட்டத்தோட நம்முடைய வேலையை வெற்றிகரமாய் செய்ய, பிரச்சனையை தீக்கிற வேலையை கர்த்தர் செய்யும்படி இந்த வசனத்தின் மூலமா எனக்கு புத்தி கொடுக்கிறார். இந்த வசனத்தின் மூலமா புத்தி அடையும் போது தேவன் கொடுத்திருக்கும் அந்த வேலையை நான் வெற்றிகரமா செய்ய, இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. என்ன கண்டுபிடிக்கணும்ன்றாருன்னா, தேவன் எனக்குள்ள அவர் வைத்திருக்கும் வரங்களையும் தாளந்துகளையும் நான் கண்டுபிடிக்கும் போது கர்த்தர் என் கையில் கொடுத்திருக்கிற வேலை, இந்த பிரச்சனையை தீக்கிற வேலையை ரொம்ப வெற்றிகரமா, ரொம்ப புத்திமானாய் அதை நான் செய்ய முடியும். அதை புத்திமானாய் வெற்றிகரமாய் செய்வதற்கு ஆண்டவர் நம்மளை உண்டாக்கும் போதே நமக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் கண்டுபிடிக்கணும். பகலும் பார்த்து சொல்லுங்க, உங்களை உண்டாக்கும் போதே சொல்லுங்க, உண்டாக்கும் போது என்ன பண்ணிருக்கிறாரு? வரங்களையும். சிலலாம் பார்க்குற பார்வையை பார்த்தா எப்படி, என்ன பார்த்தா சொல்றீங்க பாஸ்டர்? நான் சொல்றேன், உங்களுக்குள்ள கர்த்தர் வரங்களையும் தாளந்துகளையும் வைத்திருக்கா. கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரு? மிகப்பெரிய ஆசீர்வாதங்க. இதை கண்டுபிடிச்சு இதை எடுத்து உங்க வாழ்க்கையில உபயோகப்படுத்தினீங்கன்னு வைங்களேன், எந்த தாழ்வில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர அவர் கொடுத்திருக்கும் வரங்களும் தாளந்துகளும் உங்களுக்கு உதவியா மாறும். ஆமென்.
அப்போ பாருங்க, வேதம் இதை குறித்து என்ன சொல்லுதுன்றதை கொஞ்சம் கவனிப்போமா. யாக்கோபு 1ஆம் அதிகாரம், இது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், ஆனால் அது சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போமா. நன்மையான எந்த ஈவும் வரங்களும் தாளந்துகளும் ஈவுகளும், ஆங்கிலத்தில் கிஃப்ட் அண்ட் டேலண்ட்ஸ் இருக்கு. இங்கே ஈவுன்னு சொல்லியிருக்கு. ஈவுனா வரங்கள், தாளந்துகள், ஏன்னா அதையும் பொருள்படுத்துகிறது. அங்கே சொல்லியிருக்காரு பாருங்க, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமோ பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. எங்கிருந்து வருது? பரத்திலிருந்து வருகிறது. எல்லா நன்மையான ஈவும், எல்லா பூரணமான வரமும், எல்லா ஈவும் வரங்களும் தாளந்துகளும் மேலே இருந்து தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் நமக்கு அந்த வரங்களையும் தாளந்தையும் கொடுத்திருக்கிறதுனால தான் ஆண்டவர் அதை நினைவு கூறு, அதை நினைத்து பாரு கொஞ்சன்றாரு. அதை கண்டுபிடிப்பதுக்கு உண்டான ஒரு கவனத்துக்குள்ள நம்ம வரணும். பாருங்க, உபாகமம் 8ஆம் அதிகாரம் பாருங்க. இந்த வசனத்துக்கு நேராக நீங்க உங்க வேதத்தை திருப்புங்க. உபாகமம் 8:18 வசனம் பாருங்க. அங்க என்ன சொல்றாரு? உன் தேவன் ஆகிய கர்த்தரை நினைப்பாயாக. எல்லாம் சொல்லுங்க, உன் தேவனாகிய கர்த்தரை என்ன நினைக்கணும்? என்ன பண்ணிருக்கிறாரு? எல்லா வரங்களையும் பூரணமான ஈவுகளையும் தாளந்துகளையும் பரத்திலிருந்து எனக்கு ஒருத்தர் கொடுத்திருக்கிறாரே. அதான் இங்க சொல்றாரு பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு பலனை கொடுக்கிறாராம். என்ன இந்த தாளந்துகள், இந்த வரங்களை கண்டுபிடிக்கும் போது ஒரு பலன் மாதிரி வேலை செய்து, அந்த பலன் மாதிரி வேலை செய்கிற தாளந்துகளையும் கிருபைகளையும் எடுத்து நான் என் வாழ்க்கையில உபயோகப்படுத்தும் போது வெறும் ஐஸ்வர்யத்தை மாத்திரம் இல்ல, வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும். நிறைய நேரம் பணத்தோட நிறுத்திடுறோம், செல்வத்தோட நிறுத்திடுறோம். அப்படி இல்லை, அதை காட்டிலும் பல மேன்மையான காரியங்களை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, நல் விளைச்சலை, பல நன்மையான காரியங்களை நாம் சம்பாதித்து கொள்ள ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நமக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற வரங்கள், தாளந்துகள், இதெல்லாம் எப்போ வைக்கப்பட்டுச்சு? இந்த வல்லமை நான் ஏன் எடுத்து உபயோகப்படுத்தலாம்? இதெல்லாம் எனக்கு இருக்கா? எங்க எப்படி இருக்கு? எப்போ வைக்கப்பட்டிருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, நான் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே, கர்த்தர் என்ன உருவெடுப்பதற்கு முன்பாகவே இந்த வரங்களையும் தாளந்துகளையும் எனக்குள்ள வச்சே தான் உண்டாக்குறாரு. நல்லா கவனிக்கணும் நீங்க. அதை இந்த வரங்களையும் தாளந்துகளையும் கர்த்தர் வச்சு நம்மளை உண்டாக்கி இருக்கும் போது, நான் இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கையில தேவனை அறிந்து சத்தியத்தை கேட்டு ஆண்டவர் எனக்கு வெற்றியை குறித்து போதித்து எனக்கு அந்த வழியை காட்டி நான் நடக்கும் போது, நான் என்ன சொல்லக்கூடாது? நான்லாம் திறமைசாலி இல்லை, நான்லாம் இதை செய்ய முடியாது, எனக்கு ஒன்றும் அவ்வளோ அறிவு இல்லை, எனக்கு ஒன்றும் அவ்வளோ படிப்பு இல்லை, எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய நல்ல பின்னணி இல்லை, ஒன்றும் பெரிய செல்வாக்கு இல்லை, கையில் பணம் இல்லை. இப்படி சொல்ல பிசாசு நம்மளை வைக்கிறான். ஏன்னா பிசாசுக்கு ஒன்று தெரியும், இவர்கள் மாத்திரம் அவர்களுக்குள்ள தேவன் வச்சிருக்கிற வரங்களையும் தாளந்துகளால உபயோகப்படுத்தப்பட்டு அது உபயோகமாகி அவங்க வாழ்க்கையில் அதை உபயோகப்படுத்தினாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வெற்றி உள்ளதா மாற்றிக்கொள்ள முடியும்னு பிசாசுக்கு தெரிஞ்சுதான் நிறைய கிறிஸ்தவர்களை தேவன் நமக்குள்ள உண்டாக்கி வச்சிருக்கிற வரங்களின் தாளந்துகளை குறித்து ஒரு குருட்டு தன்மையை உண்டாக்கி வச்சுட்டான் பாருங்க. ஒரு அறியாமையை வச்சு விட்டுட்டான். இக்னோரன்ஸ்லயும் பிளைண்டா இருக்கிறோம் இந்த காரியத்தில். மற்ற எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவர் எனக்கு அதை தாரும் இதை தாரும், ஆண்டவர் எனக்கு இதை செய்யும் அதை செய்யும். ஆண்டவர் சொல்ல, உனக்குள்ள நீ உண்டாகும் போதே உனக்குள்ள உனக்கு தாளந்தியும் கிருபையும் வச்சிருக்கிறனே. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. நான் ஒரு நாள் ஒரு வாலிப தம்பிகிட்ட பேசியிருந்தேன் பாருங்க. என்னடா பண்ற அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் பண்ணல, சும்மா தான் இருக்கிறேன் அப்படின்னா. நான் கேட்டேன், காலேஜ் படிக்கிறல்லடா அப்படின்னேன். ஆமாம் காலேஜ் படிக்கிறேன். என்ன டிகிரி படிக்கிற? ஆமாம் ஆமாம் அதை படிச்சுன்னா பெருசாக டிகிரி நான் சோறா போட போகுது அப்படின்னா. நான் சொன்னேன், உன்னை ஆண்டவர் ஒரு காரியத்தை படிக்கும்படி வச்சிருக்கிறாருன்னா அது நல்லா படி.
சலிச்சுக்கிட்டே படிக்காத. ஏன்னா நீ படித்து முடிக்கிறதுக்குள்ள நீ படிக்கிற அந்த நாட்கள்லே இந்த படிப்பின் மூலமாகவே ஆண்டவர் உனக்குள்ள வச்சிருக்கிற தாளந்துகளையும் கிருபைகளையும் கண்டுபிடிக்காத உபயோகப்படுத்துவார்ப்பா. சலிச்சுக்கிட்டே படிக்காத. நிறைய நேரம் கிறிஸ்தவர் வாழ்க்கையில் அப்படிதான் சலிச்சு கொள்றோம். ஆமா, என்ன பெருசா ஆயிட போகுது, இந்த வேலை பெருசா எனக்கு என்னத்தை கொடுத்துற போகுது, அப்படி சலிச்சுக்கிட்டு நம்ம வாழும்போது என்ன ஒரு அறியாமையில போயிடுறேன்னா, என்ன இக்னோரன்ஸுக்குள்ள வாழ்றேன்னா, எப்படி என்ன பிளைண்ட் ஆக்கிக்கிறேன்னா, எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் நான் எடுத்து உபயோகப்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அதை கண்டுபிடித்து உபயோகப்படுத்தும் போது அதனால உண்டாகிற வெற்றியும், அதை உபயோகப்படுத்துறதுனால என்ன கர்த்தர் புத்திமான ஆக்குற அந்த மேலான நிலைக்கு நான் வர முடியாதபடிக்கு பிசாசு எப்பவுமே நம்மளை இதுல குருட்டாக்கியே வைக்கிறான். இப்ப எப்படி இந்த தேவன் நமக்குள்ள வச்சிருக்கிற தாளந்தையும் கிருபைகளையும் வரங்களையும் கண்டுபிடித்து நான் உபயோகப்படுத்துகிறதுக்கு இந்த தாளந்தும் கிருபையும் எனக்குள்ள கர்த்தர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குன்னா, ஒரு சில காரியங்களை ஒரு சில குறிப்புகளாக நான் சொல்கிறேன் பாருங்க. இதை வைத்து நீங்கள் உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் இனி வரும் நாட்களில் நீங்கள் அதை உபயோகப்படுத்த, அதற்கு கவனம் செலுத்த, அறியாமல் இருந்துடக்கூடாது. அந்த தேவன் வச்சிருக்கிற வரங்களையும் தாளந்துகளைய குறித்த காரியத்தை குறித்து நான் பிளைண்டாக இல்லாமல், குருட்டாக்கப்பட்டவனாய் நான் இராமல், அதை குறித்த அறிவோடு நான் புத்திமானாய் வாழ்வதற்கு ஒரு சில காரியங்களை நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பாருங்க, முதலாவது, தேவன் நமக்குள்ள வச்சிருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் நான் கண்டுபிடித்து நான் எடுத்து உபயோகப்படுத்தணும்னா, முதலாவது நான் அறிந்திருக்க வேண்டிய ஒன்று என்னன்னா, தேவன் இந்த வரங்களையும் தாளந்துகளையும் எனக்கு கொடுக்கிற. God is the giver of all talents and gift to any individual. எந்த தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கும் தேவன் தான் தாளந்துகளையும் கிருபைகளையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நல்லா கவனிங்க, உங்ககிட்ட ஆண்டவர் ஒரு பிரஷியஸான காரியத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். You have received something very special from God into your life. ஆண்டவர் அதை எப்படி சொல்றாருன்னா, நீ எதையாகிலும் என்னிடத்தில் கேட்க வருவதற்கு முன்பாகவே நான் உன் வாழ்க்கைக்கு சிறப்பானதை கொடுத்து வச்சிருக்கிறேன்றாரு. நல்லா கவனிக்கணும். அது இன்னைக்கு ஒருவேளை ஆலயத்துக்கு நீங்க வந்திருப்பீங்க, ஆண்டவர்கிட்ட பல தேவைகளோடு வந்திருப்பீங்க. உங்க தேவைகளை ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்காக வந்திருக்கலாம். ஆண்டவரே, என் தேவையை சொல்றதுக்காக வந்திருக்க, உங்க இடத்துல கேட்கும்படி வந்திருக்கிற ஆண்டவரே அப்படின்னு நீங்க வந்திருக்கலாம். நீங்க கேட்க வருவதற்கு முன்பாகவே, நீங்க கேட்கறதுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நீ கேட்பதுக்கான காரியம் நிறைவேறுவதற்கான விலையேற பெற்ற காரியத்தை உனக்குள் நான் ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கிறேன். அது என்ன தெரியுமா? நான் உனக்கு கொடுத்திருக்கிற என்னுடைய வரங்கள், தாளந்துகள். God has given. ஆண்டவர் நம்ம கொடுத்து வச்சிருக்கிறாரே, அதை நான் கொஞ்சம் யோசிக்கிறேன்னா, எனக்குள்ள சும்மா உண்டாக்கல, என்ன சும்மா என்ன ஒன்றும் சாதாரணமான மனுஷனா என்ன ஆண்டவர் உண்டாக்கல. என்னை ஆண்டவர் அவருடைய சாயலும் அவருடைய ரூபத்திலையும் உண்டாக்கி வச்சிருக்கிறார். எனக்குள்ள சும்மா காலியா வச்சிடல, எனக்குள்ள வரங்களையும் தாளந்துகளையும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஒரு நாள் ஒரு சகோதரன் என்கிட்ட பேசியிருந்தார் பாருங்க. அவர் சொன்னாரு, இந்த ஆண்டவர் என்னத்தை செஞ்சிட்டாரு பெருசா எனக்கு, அவரை என்னத்துக்கு நான் ஆராதிக்கணும், அவரை ஆராதிக்கிறதுனால எனக்கு என்ன நன்மை, என்ன செஞ்சிட்டாரு இந்த ஆண்டவர், என்ன நினைக்கிறாரா, அவர் என்ன நினைச்சிருந்தா என்ன இப்படி ஒரு நிலைக்கு விட்டுருப்பாரா, நான் இப்படி எதுவுமே எனக்கு வாழ்க்கையில கிடைக்காம பல முயற்சிகள் எடுக்கிறேன், பல காரியங்களை செய்யறேன், ஒண்ணுமே கைக்கூடி வரமாட்டுதே, இந்த தேவனை நான் எப்படி ஆராதிக்கிறது? இப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், தேவனை குறித்து கரெக்டா புரிஞ்சுக்கணுங்க. தேவன் யார், உங்களை உண்டாக்கினவர் யார், உண்டாக்குனவர் உங்களுக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரு, என்ன செய்ய விரும்புறாரு, இதெல்லாம் நீங்க சர்ச்சில் நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பேசுறேன், வாரம் வாரம் உட்காந்து கேளுங்க. கேட்கும் போது உங்களுக்கு ஒன்று தெரியும், இப்படி ஆண்டவரை நீங்க குறை சொல்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் நீங்க குறை சொல்ல உங்க வாயை திறப்பதுக்கு முன்பாகவே உங்களுக்குள்ள ஏற்கனவே விலையேற பெற்ற வரங்களையும் தாளந்துகளையும் கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறான்றதை கண்டுபிடிச்சீங்கன்னா, அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னா, தேவனோடு உள்ள தொடர்புல வாழ்வதற்கான முயற்சி எடுப்பீங்க. ஆண்டவரே, எனக்குள்ள நீர் வரங்களையும் தாளந்தையும் நான் கேட்கறதுக்கு முன்னாடி எனக்குள்ள கொடுத்து வச்சிருக்கிறீர் ஆண்டவரே, அதனால நான் உம்மோடு
நான் இணைந்திருக்கிறேன், நீர் எனக்கு சொல்லித்தாரோம், அதை நான் எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி நான் எடுத்து உபயோகப்படுத்துறேன், என் வாழ்க்கையை நல்லா ஆக்குறதுக்கு, என் குடும்பத்தை நல்லா ஆக்குறதுக்கு, என் எதிர்காலத்தை நல்லா ஆக்குறதுக்கு, நான் நல்லா படித்து நல்ல நிலைக்கு நான் வருவதுக்கு, நான் உமக்கு சாட்சியா வாழ்வதுக்கு, எனக்குள்ள நீர் வைத்து நான் கேட்பதுக்கு முன்பாகவே எனக்குள்ள வரங்களையும் தாளந்துகளையும் எனக்குள்ள வச்சிருக்கிறேன். ஏன்னா நீர் தான் வரங்களையும் தாளந்துகளையும் எனக்கு கொடுக்கிறவர் ஆண்டவரே. இப்படி அறிந்து ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா, நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளை, நிறைய நேரம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு வேலை, சரியான வேலை இல்லாததான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, என் கையில கொஞ்சம் கை நிறைய பணம் இல்லைங்க, அதாங்க பிரச்சனை. நான் சொல்றேன், பணம் இல்லாதது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சரியான வேலை இல்லான்றது பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆண்டவர் உங்களையும் என்னையும் உண்டாக்கும் போதே நம்மளை வேலை செய்யும்படியே கர்த்தர் நம்மளை உண்டாக்கி வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்மளை எப்படி உண்டாக்கி வச்சிருக்கிறாரு? அந்த வேலையை செய்ய நம்ம போகும்போது அந்த வேலையை வெறும் வேலையை செய்யல, எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் எடுத்து உபயோகப்படுத்துகிற ஒரு இடமா நான் பார்க்கும்போது, நான் செய்கிற வேலை எனக்கு பிரயோஜனமா இருக்கும், அந்த வேலை பலருக்கு பிரயோஜனமா இருக்கும், அந்த வேலையினால எனக்கு நன்மை வரும், அந்த வேலையினால பலருக்கு நன்மை உண்டாகும். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. சிலர் என்ன சொல்றாங்க, நான் என்ன ஆக போறேன், எனக்கு வரங்கள் தாளந்துகள்லாம் கர்த்தர் கொடுத்துருக்காரு, நான் பிறக்கும் போதே என் நெத்தியிலே எழுதிட்டு வர வேண்டியது தானே அப்படின்றாங்க. நெத்தியிலே அப்படியே ஏதாவது ஒரு அடையாளம் போட்டு வச்சிருந்தா, பிறந்த உடனே நீ டாக்டர் ஆகிடுவேன், பிறந்த உடனே நீ லாயர் ஆகிடுவேன், பிறந்த உடனே நீ டீச்சர் ஆகிடுவேன், பிறந்த உடனே நீ பிரசங்கர் ஆகிடுவேன், பிறந்த உடனே அது ஆகிடுவேன் இது ஆகிடுவேன் போட்டு வச்சு நல்லா இருந்திருக்குமே, கஷ்டமே இல்லையே அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன், இல்லை, வளர்ந்து வந்து தேவன் யார், கடவுள் எனக்கு வேணும், இந்த தேவன் இல்லாமல் நான் வாழ முடியாது, மனுஷன் கடவுள் இல்லாமல் வாழ முடியாது, தேவனோடு அவன் தொடர்பு வைத்திருக்கணும். ஒரு மீன் பாருங்க, தண்ணிக்குள்ள இருக்கும்போது தான் அதுக்கு ஜீவன், அந்த தண்ணியோடு அந்த மீனுக்கு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கணும். அந்த தொடர்பு என்றைக்கு துண்டிக்கப்படுகிறதோ அன்னைக்கு அந்த மீன் செத்து போகுது. மனுஷனுடைய வாழ்க்கை அப்படிதான், தேவனோடு தொடர்புள்ளவனா இருப்பதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறான். என்னைக்கு தொடர்பு இல்லையோ அன்னைக்கு வாழ்க்கை தோக்க ஆரம்பிக்குது. உடனே தெரியாது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தெரியும், வெளியே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரோடு தொடர்புள்ளவர்களா இருக்கும் போது வெற்றி அடைவதற்கான வழிகளை காட்டுறார். அந்த வழியில் ஒன்று ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள வரங்களையும் தாளந்துகளையும் நான் கொடுத்து வச்சிருக்கிறேனே, உனக்குள்ள நான் வரங்களையும் தாளந்துகளையும் கொடுத்திருக்கிற தேவனா இருக்கிறேன். அதை கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதன் மேல நம்முடைய கவனத்தை வைக்கும் போது நான் சொல்றேன், கர்த்தரோடு தொடர்பா இருப்பேன், தேவனை தேடுவேன், இந்த வசனத்தை தியானிப்பேன். யோசுவா தான் சொல்றாரு, இந்த வசனம் வாயை விட்டு பிரியாம பார்த்துக்கப்பா, இதுல எழுதியிருக்கபடிலாம் செய்ய கவனமா இரு, இரவும் பகலும் இதை தியானி, புத்திமான் ஆயிடுவேன், வழியை வாய்க்க பண்ணுவேன், திறமசாலி ஆயிடுவேன். திறமைகளை ஆண்டவர் நம்ம மூலமா நம்மளை திறமசாலி ஆக்கி நமக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் அற்புதமா உபயோகப்படுத்துகிறவர்களா மாறிடுவோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட எதையாவது கேட்க வந்தீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க கேட்பதுக்கு முன்பாகவே உங்களுக்கு சில விலையேற பெற்ற காரியங்களை கர்த்தர் கொடுத்து அதை கண்டுபிடிங்க. ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு அதை நீ தெரியப்படுத்தி இருக்கிற, நான் இன்னைக்கு உம்மிடத்தில் இதை கேட்கலான்னு வந்தேன், ஆனால் நீர் என்கிட்ட ஏற்கனவே ஏதோ ஒரு ப்ரெஷியஸானதை கொடுத்து வச்சிருக்கிறீர். அது என்ன ஆண்டவரே? வரங்களின் தாளம். அதை நான் கண்டுபிடிக்கணும் ஆண்டவரே. கண்டுபிடிக்கிறதுக்கு உம்மோடு நான் தொடர்புள்ளவனா, உம்மை தேடுறேன், உம்மை சார்ந்து கொள்றேன், உம்மை விசுவாசிக்கிறேன், உம்முடைய வார்த்தையை கை கொள்றேன். நீ சொல்றபடிலாம் செய்ய என்ன நான் ஆண்டவரே உமக்கு என்ன சரணடைய ஒப்பு கொடுக்கிறேன். என் வழி வேண்டாம் ஆண்டவரே, என் சுயம் வேண்டாம், என் விருப்பம் வேண்டாம் ஆண்டவரே, நீங்க சொல்றது என்ன? ஏன்னா நீங்க கொடுத்த தாளந்த நீங்க விரும்புறபடி நான் கண்டுபிடிச்சு உபயோகப்படுத்தணும்னா, நீங்க அதை நான் எப்படி செய்யணும்னு சொல்றீங்களோ செய்ய நான் ஆயத்த ஆண்டவரே, எனக்கு சொல்லிக் கொடும், நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரேன்னு அவரை நீங்க சார்ந்து அவரோடு தொடர்புள்ளவங்களா இருப்பீங்கன்னா நான் சொல்றேன், இப்படி கேட்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்காமலா இருப்பாரு? அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான், இப்படி கேட்கிறவங்களுக்கு அவர் என்ன பண்ணுவாராம்? அவர்கள் மேல் கண்ணை வைத்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்கள் நடக்க வேண்டிய. எத்தனை பேர் நம்பி உங்க மேல கண்ணை வைப்பாரா? உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாரா?
நீங்க நடக்க வேண்டிய வழியை காட்டுவாரா? ஏன் கண்ணை வைக்கிறாரு? ஏன் ஆலோசனை கொடுக்கிறாரு? ஏன் வழி காட்டுறாரு? ஏன்னா தாளந்தையும் வரங்களையும் கொடுத்தவர் அவர் சொல்றார், நீ எதையும் கேட்கறதுக்கு முன்னாடி நான் உனக்கு விலையேறப்பட்ட ஒன்றா கொடுத்திருக்கிறேன், அதை கண்டுபிடிச்சு எடுத்து உபயோகப்படுத்திப்பாரு, நீ வாழ்க்கையில விலையேறப்பட்டவனா மாறிடுவேன்றாரு. எது ரொம்ப பெருசு? நீங்க கவனிச்சு, நான் கேட்கறது பெருசா அல்லது நான் கேட்பதுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு பிரஷியஸா கொடுத்து வச்சிருக்கிறாரு அது பெருசா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கு தேவை வந்தவருக்கு தான் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறோம். கரெக்டா இல்லையாங்க? ஒரு நெருக்கடி வருது, ஒரு கஷ்டம் வருதுன்னா அப்போதான் வந்து கேட்குறோம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், என்னை உண்டாக்கும் போதே அவருக்கு தெரியும், இந்த நேரத்தில், இந்த வருஷத்தில், இந்த நாளில் இப்படி தேவைகள் வரும், என் பிள்ளை என்கிட்ட கேட்க வருவான். அதனால தான் ஆண்டவர் சொல்ற, நீ கேட்க வரும்போது அதுக்கு முன்னாடி நான் உனக்கு கொடுத்து வச்சிருக்கிற விலையேற பெற்ற காரியத்தை கவனித்து நீ எடுத்து நீ உபயோகப்படுத்தி பாரு. அதான் சொல்ற, அதை உபயோகப்படுத்தி பாருங்க. உங்களை மிக ஆசீர்வாதமான, புத்திமானாய் உங்க வழியை வாய்க்க பண்ணுகிற ஒரு வெற்றி உள்ள ஒரு மனுஷனா கர்த்தர் உங்களை மாற்றிடுவார். ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிற ரெண்டாவது காரியம், இந்த வரங்களையும் தாளந்துகளையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வரங்களையும் தாளந்துகளையும் கொடுத்தவர் கர்த்தர். நான் கேட்கறதுக்கு எதையாவது கேட்கறதுக்கு வரத்துக்கு முன்னாடியே உன்னை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அதை எனக்கு ஞாபகப்படுத்துறாரு. அதை ஞாபகப்படுத்தி அது பெற்றுக்கொள்வதற்கு, அதை நான் உபயோகப்படுத்துவதற்கு அவரோட தொடர்புள்ளவனாக இருக்கும்போது என் மேலே கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லி என்ன பண்ணுறாரு, நான் நடக்க வேண்டிய வழியை அவர் காட்டுகிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் பாருங்க, 9ஆம் வசனம். ரெண்டாவது, நமக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் பரிசுத்த ஆவியானவரை உபயோகப்படுத்தி என்ன பண்றாருன்னா, நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியான அதை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்றவரா இருக்கிறாராம், பகுந்தளிக்கிறவராக இருக்கிறார். நல்லா கவனிங்க. எடுத்து அதை எந்த இடத்துல உபயோகப்படுத்தணுமோ, எந்த இடத்துல வெளியே கொண்டு வரணுமோ தாளந்த வெளியே கொண்டு வருவார். எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்க. இங்கே நம்ம வாசிக்க போற வசனம் பாருங்க, ஆவிக்குரிய வரங்களை குறித்து சொல்லியிருக்கு. எப்படி ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய வரங்களை எடுத்து வித்தியாசப்படுத்தி காட்டுகிறதுல எப்படி ஆவியானவருடைய பங்கு ரொம்ப முக்கியமா இருக்குன்றத கொஞ்சம் காட்டுறாருங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு வரங்களையும் தாளந்துகளையும் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. எந்த தேவன் வரங்களையும் தாளந்துகளையும் கொடுத்திருக்கிறாரோ அந்த தேவன் தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவரும் கொடுத்திருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிறாரு. எனக்குள்ள இருந்து என்ன பண்றாருன்னா, அவர் போதித்த எல்லா சத்தியங்களிலும் எனக்கு மறுபடியும் போதித்து அந்த சத்தியத்தின்படி நான் வாழ்வதற்கு உண்டான ஆலோசனைகளை பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆவியானவர் சத்தம் விடுவார் எனக்குள்ள இருந்து. என்ன சத்தம் விடுறாரு? நான் உனக்கு கொடுத்துரு, தேவன் உனக்குள்ள வரங்களையும் தாளந்தையும் கொடுத்திருக்கிறாரு. நீ தேவனோடு தொடர்புள்ளவன், நீ தேவனை சார்ந்து இருக்கிற, உன் மேல அவர் கண்ணை வச்சிருக்கார், உனக்கு ஆலோசனை சொல்றார், உனக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுறார். காட்டுறது மாத்திரம் இல்ல, இப்ப பரிசுத்தாவியான மூலமா நமக்குள்ள இருக்கிற வரங்களை எடுத்து பகுந்தளிக்கிறார். He is becoming a God who distributes our gifts and talents. பாருங்க, இந்த வசனங்களை வாசித்தா இன்னும் கொஞ்சம் நம்ம விளங்கிக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். 9ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா? வேற ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமோ, வேற ஒருவனுக்கு அந்த ஆவியிலே குணமாக்கும் வரங்களும், வேற ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியையும், வேற ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேற ஒருவனுக்கு ஆவிகளை பகுந்தளித்தலும், வேற ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேற ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டது. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு. நல்லா கவனிங்க, ஆவியானவர் என்ன பண்றாரு? அவனுக்கு. இப்ப ஆவியானவர் எப்படி வேலை செய்யறாருன்னா, நமக்குள்ள தேவன் ஏராளமான வரங்களையும் தாளந்தையும் கொடுத்திருக்கிறார் பாருங்க. இப்ப எனக்குள்ள இருந்து ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, எடுத்து ஒவ்வொன்னா எங்க யூஸ் பண்ணணுமோ அங்கங்க யூஸ் பண்றதுக்கு உண்டான டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறாரு.
இப்ப கேள்வி, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அப்படி வச்சிருக்கிறேன்னா? ஆவியானவர் தொந்தரவுலாம் பண்ண மாட்டாரு. சில குறிப்பிட்ட சூழ்நிலையில, சில குறிப்பிட்ட இக்கட்டு நேரத்தில் நமக்குள்ள இருந்து ஆவியானவர் சத்தம் கொடுப்பார். அங்க ஆவியானவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண விரும்புறார், எடுத்து பகிர்ந்தளிக்க விரும்புறாரு. நமக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிற வரங்களையும் தாளந்துங்களையும் எடுத்து, நான் எதற்காக பிறந்திருக்கிறேன், எதற்காக கர்த்தர் என்னை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார், ஏன் இந்த சூழ்நிலையில் நான் இப்ப நிக்கிறேன், சத்தியத்தெல்லாம் எனக்கு அவர் போதிக்கிறார். என்ன போதிக்கிறாரு? எப்படி வரங்களையும் தாளந்துகளையும் உனக்குள்ள கர்த்தர் உண்டாக்கி வச்சு அதை கண்டுபிடிக்க வச்சு இன்னைக்கு நீ நிற்கும் சூழ்நிலையில உன்னுடைய தேவையில் அதை எடுத்து எப்படி உபயோகப்படுத்தணும்னு சொல்லி ஆவியானவர் சொல்லி கொடுக்கிறார். பாருங்க, பகிர்ந்தளிக்கிறவராய் ஆவியானவர் வைத்திருப்பீங்கன்னா நிச்சயமா நீங்க புத்திமானா இருப்பீங்க. ஒருபோதும் நீங்க வெக்கப்பட்டு போக கர்த்தர் இடம் கொடுக்கும். இப்படி ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்குள்ள தேவன் கொடுத்திருக்கும் வரங்களை எடுத்து அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்றவரா இருப்பார்னா, நான் சொல்றேன், எல்லா இடங்களிலும் உங்க தலை குனியும்படி அல்ல, உங்க தலையை நிமித்தும்படி கர்த்தர் உங்களை புத்திமானாய் கர்த்தர் பயன்படுத்துவார். மூன்றாவது ரொம்ப முக்கியமானது. இப்ப பாருங்க, முதல்ல கவனிச்சோம், வரங்களையும் தாளந்தையும் கொடுக்கிறவர் அவரு, அதனால அவரோட கனெக்டடா இருக்கணும். கனெக்டடா இருக்கும்போது அவர் நம்ம மேல கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லி நமக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுறார். ரெண்டாவது, இந்த வரங்களையும் தாளங்களையும் கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்றாரு, ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிற வரங்களையும் தாளங்களையும் எடுத்து அவர் பகிர்ந்தளிக்கிறார். He is a distributor of all your gifts and talents. உனக்குள்ளேயே இருக்க விட மாட்டார், நமக்குள்ளே அப்படியே இருக்க விட மாட்டார். எங்கேயாவது ஒரு இடத்துல எடுத்து அதை பயன்படுத்துவார், காட்டுவார். சில சூழ்நிலை நீங்க போய் நிற்பீங்க, உங்களை அறியாமலே சில காரியங்களை ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து செய்ய வச்சிருப்பாரு. செய்யும் போது நீங்க யோசிச்சு பார்ப்பீங்க, நானா இதை செஞ்சேன்? காரணம், உங்களுக்குள்ள இருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் பகிர்ந்தளிக்க, அதை எடுத்து உபயோகப்படுத்துற வேலையை ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து செய்ய நீங்க இடம் கொடுத்திருக்கீங்க. மூன்றாவது சொல்றாரு, இந்த வரங்களும் தாளந்துகளை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது, அதை கண்டுபிடிக்கும் போது நமக்கு இன்னொரு காரியத்தையும் உணர்த்தி காட்டுறாரு. என்ன சொல்றாருன்னா, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வரங்கள் தாளந்துகள் ஒவ்வொரு நபரை கம்பேர் பண்ணும்போது அது வேறுபட்டதா இருக்கும். இட் வில் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வரங்கள் தாளந்துகள், எனக்கு கொடுத்திருக்கிற வரம் தாளந்தும் உங்களை மாதிரி இருக்காது, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரம் தாளந்து எனக்கு இருக்காது, வேறுபட்டதா இருக்கும், வித்தியாசமானதா இருக்கும். யாரையும் நம்ம காப்பி அடிக்க வேண்டியதில்லை. என்ன, இந்த காப்பி கேட்டுன்னு வாங்க பார்த்தீங்களா? நான் யாரையும் பார்த்து காப்பி காட்டாமல் இருக்க வேண்டியதில்லை. நமக்கு புரிகிற பாஷையை சொன்னோம்னா ஈ அடிச்சாங்க காப்பியும் பண்ண வேண்டியதில்லை. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒவ்வொரு வித்தியாசமான வரங்களினாலும் தாளந்துகளினாலும் கர்த்தர் உங்களை வைத்திருக்கார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மளை கர்த்தர் நமக்குள்ளே வரங்களையும் தாளந்துகளையும் வித்தியாசமாய் கொடுத்து நம்மளை வைத்திருக்கிறார். என்ன மாதிரி நீங்க செய்ய முடியாது, உங்களை மாதிரி நானு செய்ய முடியாது. ஏன்னா வேறுபடுது, வரங்களும் தாளந்துகளும் வித்தியாசப்படுது. நான் உங்களை பார்த்து காப்பி அடிக்க வேண்டியதில்லை, நீங்க என்ன பார்த்து காப்பி அடிக்க வேண்டியது. ஆனா இன்னைக்கு மனுஷன் என்ன பண்றான், தனக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிற வரங்கள் மற்றவனை காத்திலும் வித்தியாசமா இருக்குன்றதை புரிந்து கொள்ளாததுனால இன்னொருத்தர் அப்படியே ஃபாலோ பண்றோம், இன்னொருத்தர் அப்படியே பின்பற்றோம். அவங்க வெற்றி அடைஞ்சாங்களா, எப்படி வெற்றி அடைஞ்சா அப்படியே ஈச்சா மாதிரி காப்பி அடிக்கலாம் அப்படின்னு பின்னாடியே போறது. அப்ப அவங்க விழுவாங்க, நீங்களும் விழுவீங்க. கிடையாது. பாருங்க, இங்க சரீரத்தை குறித்து சொல்றாரு. இதே நம்ம வாசித்த அடுத்த வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போமா? அடுத்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. சரீரத்துல எப்படி பல அவயங்கள் இருக்கிறதோ, ஒவ்வொரு அவயங்களும் ஒவ்வொரு வேலையை செய்து, அது போல இன்றைக்கு நம்ம நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு வரங்களையும் தாளந்துகளையும் கொடுத்திருக்கிறார். யார் மாதிரியும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ரொம்ப யூனிக். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் என்ன ரொம்ப யூனிக்கா உண்டாக்கி இருக்கிறார், விசேஷமானவனாய் கர்த்தர் என்ன உண்டாக்கி. எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க கர்த்தர் உங்களை விசேஷமான உண்டாக்கி இருக்கிறாரா? பாருங்க, வசனம் சொல்லுது பாருங்க. எப்படி எனில், சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது.
அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும். நல்ல கவனிங்க, இந்த கண்ணு செய்ய வேண்டிய வேலையை இந்த காது செய்ய முடியாது. இந்த காது செய்ய வேண்டிய வேலையை இந்த கண்ணு செய்ய முடியாது. ஏன்னா இந்த சரீரம் ஒண்ணுதான், ஆனா அந்த சரீரத்துல நிறைய அவயங்கள் பாருங்க, ஒவ்வொன்றும் வித்தியாசமா வேலை செய்யுது. ஒவ்வொன்றும் வித்தியாசமா. அது என்ன காட்டுறாரு? சரீரத்துல எப்படி அத்தனை அவயங்களும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கோ. ஆண்டவர் சொல்றார், நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் உண்டாக்கி நம்ம ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த தாளந்துகளையும் வரங்களையும் கர்த்தர் கொடுத்துக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு விசேஷித்த வரங்களையும் தாளந்துகளையும் கர்த்தர் எனக்குள்ள வைத்திருக்கிறார். இதை நான் விளங்கிக்கிட்டேன்னா, இன்னொரு திறமைசாலியான ஒரு ஆள், ஒரு திறமை உள்ள ஒரு நபருக்கு திறமை இருக்கு, அவருக்கு வரம் இருக்குன்னா அவரை பார்த்து நான் பொறாமப்பட மாட்டேன். இன்னைக்கு நிறைய நேரம் வேலை ஸ்தலத்தில் பொறாம, வளர்ச்சியில பொறாம, வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் பொறாம, பலன்ல பொறாம, செல்வாக்குல பொறாம, பொருள்ல பொறாம, எல்லா வகையான பொறாம வருது. ஏன் வருதுன்னா, எனக்கு என்ன புரியல, எனக்கு கொடுத்திருக்கிற வரங்களும் தாளந்துங்களும் வேற, அவருக்கு கொடுத்திருக்கிற வரங்களும் தாளந்தும் வேற என்பதை விளங்கி கொள்ளாததுனால பொறாம வருது. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வேலைக்கு நீங்க போகும்போது அல்லது நீங்க உங்க வேலையை செய்யும் போது, உங்க குடும்பத்துக்காக சில காரியங்களை செய்யும் போது, உங்க எதிர்காலத்துக்காக சில காரியங்களை செய்யும் போது, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒவ்வொரு வித்தியாசமான தாளந்தினாலும் கிருபையினாலும் கர்த்தர் உங்களை உண்டாக்கி வச்சிருக்க. இதை விளங்கி கொண்டீங்கன்னா, இதை விளங்கி கொண்டு நீங்க உங்க வேலையை கரெக்டா செய்வீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தாளந்தை கண்டுபிடிச்சி அதை யாரோடையும் கம்பேர் பண்ணாம, நல்லா கவனிங்க, இன்னைக்கு நிறைய கம்பேரிசன் நடக்குது. என்ன சொல்றாங்க, வீட்டில் படிக்கிற பிள்ளைய பார்த்து பாரு, அவனும் என்ன ஒரே ஸ்கூல்ல தானே படிக்கிறான், நீ படிக்கிற ஸ்கூல்ல தானே படிக்கிறான், உனக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர் தானே அவனுக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க, அவனுக்கு மட்டும் மண்டையில் ஏறுது, உனக்கு மட்டும் மண்டையில் ஏற மாட்டுது. நிறைய பெற்றோர் சொல்றது, கம்பேர் பண்றோம். பிள்ளைகளை இன்னொரு பிள்ளையோட கம்பேர் பண்ணி பாக்குறீங்க, வளர்ச்சியை இன்னொருத்தரை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்ற, கம்பேர் பண்ணவே பண்ணாத, உன்னை வளர செய்யும்படி உனக்குள்ள தாளந்துகளையும் கிருபைகளையும் கொடுத்து வைத்திருக்கிற ஒரு அற்புதமான கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறான்றதை விளங்கிட்டேன்னா, எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆண்டவர் சொல்ற சத்திய வசனத்தை கை கொண்டு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனையின்படி எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் எனக்கு தேவன் கொடுக்குற ஒவ்வொரு நாள் நான் உபயோகப்படுத்தினா போதுங்க. நான் சொல்கிறேன், வளர்ச்சி வரும், உயர்வுகள் வரும், வெற்றி வரும், மாற்றங்கள் வரும். அநேகருக்கு முன்பாக என்னையும் கர்த்தர் அநேகர் அண்ணாந்து பார்க்கும்படி வைக்கிற ஒரு மேலான நிலையை கர்த்தர் கொண்டு வருவார். இதெல்லாம் நடக்கணும்னா எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற வரங்கள், என்கிட்ட கர்த்தர் கொடுத்துருக்கிற வரம் இன்னொருத்தருக்கு இருக்காது. என்னை கர்த்தர் யூனிக்காக உண்டாக்கி வச்சிருக்கிறாருன்றது விளங்கலைன்னா இப்படியே கம்பேர் பண்ணிக்கிட்டு, இப்படியே பொறாமப்பட்டுக்கிட்டு, இதெல்லாம் என்ன செய்யணும்னா என்னை இன்னும் நாளுக்கு நாள் குருடாக்கிட்டே இருக்கு. எதில்? கர்த்தர் எனக்குள்ளே வச்சிருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் கண்டுபிடித்து எடுத்து தேவன் எனக்கு ஆலோசனை கொடுக்குறபடி உபயோகப்படுத்தாமல் போகிறதுனால இன்னும் நிறைய பிரச்சனையிலையும் குறைவிலையும் என்னை எல்லா விதமான இந்த சஞ்சலிக்கிற ஒரு நிலையில் நம்ம வாழ்க்கை சிக்கப்படுகிறதுக்கு காரணம், எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற வரங்கள் ரொம்ப விசேஷமானது. கை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வரங்கள். வேலைக்கு போகும்போது எப்படி போனோம்? நாளைக்கு வேலைக்கு போறீங்க, இல்லை இன்னைக்கு சபை ஆராதனை முடிச்சுன்னு வேலைக்கு போறீங்க, ஏதாவது வேலை செய்ய போறீங்கன்னா எப்படி போனோம்னா, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வரங்கள் விசேஷமானது. என் கூட வேலை செய்கிறவங்க என் வேலையை தான் செய்யலாம், ஆனால் நான் கை வைக்கும்போது கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் கர்த்தர் விளங்க பண்றார். அதனால வெற்றி வரும், மாற்றம் வரும். அப்படி பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா யாரோடைய நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. யாருடைய வளர்ச்சியை பார்த்தோம் நான் பொறாமப்பட மாட்டேன், யாரோடைய என்ன நான் கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா எனக்கு கொடுத்தவர் கர்த்தர் வரங்களையும் தாளந்தையும் எப்படி கொடுத்திருக்கிறாரு? ஒரே மாதிரி கொடுக்கல, வித்தியாசமான வரங்களையும் தாளந்துகளையும் கர்த்தர் எனக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். இப்போ 3 காரியங்களை கவனிச்சோம். தேவன் தான் வரங்களையும் தாளந்தையும் கொடுக்கிறாரு. இதை கண்டுபிடிச்சு எடுத்து உபயோகப்படுத்தணும்.
ரெண்டாவது, ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் மூலமா நமக்குள்ள இருக்கிற வரங்களையும் தாளங்களையும் எடுத்து அவர் பகிர்ந்தளிக்கிறார், டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறாரு. மூன்றாவது, ஆண்டவர் சொல்றாரு நம்ம எல்லாருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற வரம் ஒவ்வொருத்தருக்கும் அது வேறுபட்டதா இருக்கு, வித்தியாசமானதா இருக்கு. நாலாவது சொல்ற ரொம்ப முக்கியமானது, ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வரங்களும் தாளந்துகளையும் தேவன் என்ன செய்யறாருன்னா அதை உபயோகப்படுத்தி ஆண்டவருடைய நோக்கத்தை ஏதோ ஒரு இடத்தில் நிறைவேற்றுவதற்கு அது உதவியாய் இருக்கும்படி நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வரங்களும் தாளந்துகளும் உபயோகமாகுது. தேவன் நோக்கத்தை நிறைவேற்ற, நல்லா கவனிங்க, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை செய்ய, ஏதோ ஒரு நன்மை நடக்க, ஏதோ ஒரு மாற்றம் வருவதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளும் கிருபைகளும் வரங்களும் உபயோகமாகுது, உதவியாய் அது உபயோகமாகக்கூடிய ஒன்றாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனால் நிறைய நேரம் பாருங்க, மனுஷன் தன்னை எப்படி பார்க்கறானா, தன்னை முக்கியமற்றவனாய் பார்க்கறான். ஆனால் ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்னா, ஆண்டவர் சொல்றார், ஐ ஹேவ் a great plan for your life. என்னுடைய மிகப்பெரிய திட்டத்தில் நீ ரொம்ப முக்கியமானவனா இருக்கிறப்பா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் வச்சிருக்கிற மிகப்பெரிய திட்டத்தில் நீங்களும் நானும் கர்த்தருக்கு ரொம்ப முக்கியமானவங்க. ஆனால் நம்ம என்ன சொல்றோம், நான் யாருக்கும் இப்போ முக்கியம் இல்லை, என்னை யாரு கண்டுக்கிறா, சம்பாதிக்கிற வரைக்கும் கண்டுக்கிட்டாங்க, இப்போ எனக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்களா, இப்போ யாரும் நம்மளை கூப்பிட மாட்டுறாங்க, யாரும் நம்மளை கண்டுக்க மாட்டுறாங்க, வேலை செஞ்சு ஆஃபீஸுக்கு போனாலே கண்டுக்க மாட்டுறாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் நல்ல பதவியில் இருந்துட்டு ரிட்டையர் ஆனாங்கன்னா, ஒரு ரிட்டையர் ஆன ஒரு ஆஃபீஸர்கிட்ட நான் பேசியிருந்தேன். அவர் சொன்னார், ரிட்டையர் ஆனாலும் உங்களுக்கு நல்ல செல்வாக்கெலாம் இருக்கும்ல அப்படின்னு கேட்டேன். ஆமாம் இருக்கும் பாஸ்டர், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, ரிட்டையர் ஆனால் எப்படி தெரியுமா, பாம்புக்கு பல்ல பிடுங்கி விட்ட மாதிரி நாங்கள் அப்படின்னாரு. இன்னைக்கு உலகம் அப்படிதான் பார்க்குது. நல்ல கவனிங்கள், இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷன் எப்படி பார்க்குறான், சில நேரம் சிலர் நம்மளை முக்கியப்படுத்துகிற உடனே நம்ம உடனே நம்ம என்ன ஃபிக்ஸ் ஆகிறோம்னா, நான் இன்னும் யாருக்கும் தேவையில்லை போல இருக்கு, நான் ஒன்றும் பெரிய அவசியம் இல்லை போல இருக்கு, நான் ஒன்றும் முக்கியமான ஆள் இல்லை போல. நிறைய நேரம் இப்படிப்பட்ட நான்சென்ஸை நமக்கு நாமளே பேசிக்கிறோம். இன்னொருத்தரை பார்த்தா நான்சென்ஸ் சொல்லக்கூடாது, பக்கத்தில் பார்த்து நான்சென்ஸ் சொல்லி பாருங்க, என்ன கோவம் வரும் அவங்களுக்கு. சொல்கிறவங்கள போறீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படின்றேன். ஆனால் நிறைய நேரம் நம்மளை நமக்கே நான்சென்ஸாக பேசிக்கிறோம் தெரியுமா. என்ன நான்சென்ஸாக பேசுகிறேன், நான் என்ன பெருசா, நான் என்னத்தை பண்ண போகிறேன், நான் என்ன பெரிய முக்கியமானவனா, எல்லாம் ஒதுக்கிட்டாங்க, எல்லாம் ஒதுக்குனாங்கன்னு பார்த்தா கர்த்தரும் நம்மளை ஒதுக்கிட்டாரு, ஒன்றும் கண்டுக்க மாட்டுறாரு, ஒன்றும் நமக்கு செய்ய மாட்டுறாரு. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளோ சிறியவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வேதானவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். அதனால தான் உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகளை கர்த்தர் உபயோகப்படுத்தி அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற தாளந்து, உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாழ்க்கையின் அனுபவங்கள். நல்லா கவனிங்கள், முதியவர்களா இருப்பீங்கன்னா தேவன் உங்களுக்கு பல அனுபவங்களை கொடுத்திருக்கிறார் வாழ்க்கையில. அந்த பல முதிர்ந்த அனுபவங்களை எடுத்து உபயோகப்படுத்தி நீங்க என்ன செய்யணும், தேவன் அந்த அனுபவத்தையும் உபயோகப்படுத்தி அந்த அனுபவத்தின் மூலமா நமக்குள்ள கர்த்தர் வச்சிருக்க தாளந்தையும் வரங்களையும் உபயோகப்படுத்தி அவருடைய நோக்கத்தை ஏதோ ஒரு இடத்துல, எங்கேயோ ஒரு இடத்துல, அல்லது என் குடும்பத்தில், நாம் போகிற இடத்துல, நாம் பழகிற எனக்கு தெரிந்தவர்கள் மத்தியில் அவருடைய நோக்கத்தை, அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற எனக்குள்ள கர்த்தர் வச்சுக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் அவர் உபயோகப்படுத்துகிறார். எங்கேயும் உங்களை நீங்க முக்கியமற்றவங்களா பார்க்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க உங்களை எங்கேயும் என்னவா பார்க்கக்கூடாது. நல்லா சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து என்ன பண்ணக்கூடாது. உலகம் எப்படி பார்க்க, பணம் இருந்தா ஓ ரொம்ப முக்கியமானவங்க, செல்வாக்கு இருந்தா ஓ ரொம்ப முக்கியமான, கைக்குள்ள போட்டு சிக்கப்பா இவரை பிடிச்சா என்ன நடக்கும், நடக்கும் எல்லாம்.
ஜாக்கிரதையா இருங்க, அப்படி பிடிச்சி வச்சிருக்கீங்கன்னா. உலகம் அப்படிதான் பார்க்குது. நான் சொல்றேன், கர்த்தர் என்ன முக்கியமானவனா பார்க்கிறாரு. சிலருக்கு வயசா ஒரு மாதிரி எண்ணம் வந்துடும், நம்ம இருக்கிறதே எதுக்குன்னு தெரியலையே. நான் வயசானவங்களை பார்த்தா சொல்லுவேன், உங்களை கர்த்தர் வச்சுக்கிறதே உங்க அனுபவத்தோடு கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் பல சந்ததிக்கு உபயோகப்படுத்துவதற்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாருன்னு முதியோர்களை பார்த்து சொல்லுவேன். நீங்க இருக்கிறது எங்களுக்கு ஆசீர்வாதம். நல்ல கவனிங்கள். சில வீட்டில் முதியோர்களை மதிக்கிறதே இல்லை. சில என்ன சொல்றாங்க, அதுக்கு பேர் வேற. பார்த்தீங்க, நம்ம ஊர்ல பெருசு வந்திருக்குப்பா. யார் சொல்ற? சிறுசு சொல்லுது, பெருசு வந்திருக்கான். இந்த சிறுசுக்கு தெரியல ஒரு நாள் இது என்ன ஆக போகுது. அப்ப இந்த பெருசை பார்த்து நிறைய சிறுசு. நம்முடைய எல்லா வரங்களையும் தாழ்ந்து ஆண்ட ஒரு நாளும் நம்ம வயசாயிட்டோம், நமக்கு ஆனா அப்படிலாம் உலகம் வேணா வேறு பிரிக்கலாம். ஆனா கர்த்தருக்கு நான் வாழ்ற கடைசி நாள் வரைக்கும் கர்த்தருக்கு நான் முக்கியமானவனா இருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் வாழ்ற கடைசி நாள் வரைக்கும் கர்த்தருக்கு நான். பாருங்க, ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காட்டினாதான் நம்மெல்லாம் ஆண்டவர் நமக்குள்ள வச்சிருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் எப்படி எடுத்து ஆண்டவர் உபயோகப்படுத்தி அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற ஆண்டவர் எவ்விதம் பயன்படுத்துறார். பாருங்க, யாத்திராகமம் 36ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா, ஆண்டவர் இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வேலையை செய்ய ஆண்டவர் திட்டமிடுறாரு. திட்டமிட்ட போது இஸ்ரவேல் மக்கள்ல ஆண்டவர் நிறைய கோத்திரங்களை வைத்திருந்தார். ஒவ்வொரு கோத்திரங்களும் ஒவ்வொரு வரங்களினாலும் தாளந்தினாலும் நிரப்பப்பட்டவர்கள். இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் தம்முடைய வேலையை செய்வதுக்கு இப்ப மோசே கிட்ட சொல்றாரு, எல்லா வரங்களும் தாளந்துகளும் உள்ள இருக்கிறவங்க இங்கே தான் இருக்காங்க. பெரியவங்க இருந்து சிறியவங்க இருந்து எல்லாம் கிருபை பெற்றவங்க, வரங்களையும் தாளந்தையும் வச்சிருக்கிறவங்க உள்ளதான் இருக்கிறாங்க. அவர்களை இந்த மோசே ஒன்றிணைத்து அவர்களுடைய எல்லாருடைய தாளந்தையும் வரங்களையும் உபயோகப்படுத்தும் போது வெற்றிகரமா கர்த்தர் கட்ட நினைத்த அந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவருடைய வேலையை அவர்கள் செய்ய முடிஞ்சு. பாருங்க, வாசிப்போமா? யாத்திரா 36ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை கொஞ்சம் வாசிப்போமே. யாத்திரா 36ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்துக்கு திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடி எல்லாம் பெசலேயையும் அகோலியாவையும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தராலே ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயம் உள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினால. கர்த்தரால அங்க சொல்லி பாருங்க, கர்த்தரால ஞானமும் புத்தியையும் பெற்ற. என்ன சொல்றாரு? எல்லாம் இருக்கிறாங்க உள்ள, ஞானமும் புத்தியும் திறமையும் கிருபைகளும் பெற்ற எல்லா மக்களும் இருக்கிறாங்க. கர்த்தருடைய வேலையை செய்ய, பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுவதற்கான வேலையை செய்கிற எல்லாம் திறம்படான ஆட்கள் வரங்களை பெற்ற உள்ள இருக்கிறாங்க. அங்க சொல்ற 2ஆம் வசனம் பாருங்க, பெசலேயையும் கோலியாவையும் கர்த்தராலே ஞானம் அடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்து ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே. நீங்க மோசே என்ன செய்யறான்? ஒரு வேலை வெற்றிகரமா நடக்க கர்த்தர் நியமித்திருக்கிற வேலை நடப்பதுக்கு. அதான் சொன்ன பாருங்க, யாரையும் முக்கியமற்றவர்கள் என்று நாம நினைக்க கூடாது, அல்லது உங்களை நீங்கள் முக்கியமற்றவர்களா நீங்க நினைச்சிடக்கூடாது. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் கர்த்தர் உபயோகப்படுத்தி அவருக்கு உதவிகரமாய் ஆண்டவருடைய வேலையை செய்ய, ஆண்டவர் விரும்புகிறதை செய்வதற்கு நீங்க உபயோகரமாய் இருக்கக்கூடிய கருவியா கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார்ன்றதை விளங்கி கொள்ளணும். என்ன சொல்லியிருக்கு பாருங்க, அங்க ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துற 2ஆம் வசனத்துல கவனிச்சு நான் சொல்றாரு. அங்க என்ன பண்ணாராம்? அங்க தங்கள் வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்து. ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்குன்னா, ஆண்டவர் என்ன பண்ண ஸ்டார் அப் பண்றாராம். அதை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா என்ன செய்யறாரு? ஆண்டவர் உசுப்பி விடுறாரு,
கிண்டி விடுறாரு. அப்படியே இந்த வேலையை செய்ய, தேவ வேலையை செய்யறதுக்கு சோர்ந்து போயிருக்கிற வரங்களையும் கிருபைகளையும் பெற்று, நான் முக்கியம் இல்லை, என்னை வச்சு என்னத்தை பண்ண போறாங்க, என்னத்துக்கு எனக்கு இந்த வரம் இருக்கு, தாளந்து இருக்குன்னு தெரியலையே, நான் எப்படி உபயோகமாக போறேன் அப்படி நினைச்சிருக்கிறவங்கள ஆண்டவர் என்ன பண்றாராம்? உசுப்பி விடுறாராம். எழுப்புதல் அடையும்படி, எழும்பும்படி செய்யறாரு. சோர்ந்து போயிருக்கிறவனை எழும்பும்படி செய்யறாரு. நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஒருவேளை யாராவது உங்களை முக்கியமற்றவங்களா சொல்லியிருப்பாங்களா, அல்லது நீங்க உங்களை முக்கியமற்ற நிலையில் பார்க்கக்கூடிய நிலைமையில உங்களை ட்ரீட் பண்ணியிருந்தாலும், உங்களை கர்த்தர் உபயோகரமான பாத்திரமா வச்சிருக்கிறார் என்பதுக்காகவே உங்களை எழுப்பும்படி இந்த காலை ஆராதனையில கர்த்தர் இந்த சத்தியத்தை கேட்கும்படி கொண்டு வந்திருக்கிறார். நீங்க முக்கியமற்றவர்கள் அல்ல, தேவனுக்கு முக்கியமானவர்கள். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் யாரு? தேவ வேலையை, தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற வரங்களையும் தாளந்தையும் உபயோகப்படுத்தி முக்கியமானவனா கர்த்தர் என்னை பயன்படுத்த இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு சொல்றாரு. சோர்ந்து போயிடாதீங்க. செய்கிற வேலையில் சோறு வந்தா இப்படி நீங்க நினைக்கணும். இல்லை இல்லை, தேவ நோக்கத்தை எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளையும் வரங்களையும் உபயோகப்படுத்தி அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். துவங்கினதை அவர் முடிப்பார். மயத்தன் சொல்லுங்க, கர்த்தர் என்னை கொண்டு துவங்கினதை வெற்றிகரமாய் அவர் முடிப்பார். எவ்வளவு ஆசீர்வாதமான காரியம் பாருங்க. இன்னைக்கு நான் யோசித்து பார்க்குறேன், என்னையே ஒரு சாட்சியை நினைச்சு பார்க்குறேன். இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்றேன். நான் யோசிக்கிறேன், இதுக்கு நான் விரும்பவே இல்லை. ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. நான் சொன்ன ஆண்டவர்கிட்ட ஊழியம் மாத்திரம் செய்ய மாட்டேன், மற்ற எதை சொன்னீங்களும் செய்யற ஆண்டவரே. ஆண்டவர் சொன்ன, நீ வேற எதையும் செய்ய வேணாம், நீ ஊழியம் மாத்திரம் செய்யினாரு. இன்னைக்கு ஒரு பிரசங்கியாரா வைத்து கர்த்தருடைய வார்த்தை, இந்த காண வரங்களையும் தாளந்துகளையும் கர்த்தர் எனக்குள்ள கொடுத்து வச்சிருந்தாரு. அதை கண்டுபிடிக்க வச்சாரு, அதை எடுத்து உபயோகப்படுத்த வைக்கிறாரு. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கைக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமான சத்திய வசனங்களை எடுத்து போதிக்க, அநேகருக்கு தேவன் காட்டுகிற வழியை போதிக்கிற ஒரு ஊழியனா இன்னைக்கு கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறது. காரணம் என்ன? தேவன் இந்த வரங்களையும் தாளந்து எனக்குள்ள வச்சிருக்கிறத தேவனுக்கென்று உபயோகமாக எங்கேயோ ஒரு இடத்துல என் மூலமா கர்த்தர் அவர் நோக்கத்தை நிறைவேற்ற எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற வரங்களும் தாளந்துகளும் உபயோகமாகும் என்று அறிந்து கர்த்தர் என் மேல இருந்த அழைப்பை உறுதிப்படுத்தி என்னை உபயோகப்படுத்துறாரு. நான் சொல்றேன், அதே தேவன் உங்களையும் உபயோகப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. யாராவது உங்களை பார்த்து நீங்க ஒன்றும் முக்கியம் இல்லைன்னா கவலைவே படாதீங்க. ஆண்டவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்டு பாருங்க. ஆண்டவரே, இவங்க இப்படி என்னை பார்த்து முக்கியம் இல்லைன்ட்டாங்க ஆண்டவர், நீர் என்ன சொல்றீர் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார், அவங்கள விட்டு தள்ளுப்பா, நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உனக்கு வரங்களையும் தாளந்துகளையும் நான் கொடுத்திருக்கிறேன், நீ எனக்கு வேணும் தான் கர்த்தர் சொல்லுவார். எத்தனை பேர் நம்புறீங்க இப்படிதான் கர்த்தர் சொல்லுவாரா? நிறைய நேரம் ஆண்டவர்கிட்ட கேட்கறது இல்லை பார்த்தீங்களா? நம்ம போய் யார்கிட்ட கேட்குறோம்? யாராவது ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? யாராவது ஒருத்தங்கிட்ட, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட, நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட போய் சொல்லுவோம். அவங்க சொல்லுவாங்க, என்னையும் அப்படி தான் சொல்லி வச்சுருக்கிறாங்க, உன்னை சொன்னது ஒன்றும் பெரிய வச்சு, நம்ம எல்லாம் ஒரே மாதிரி தான். அதனால தான் ஆண்டவர்கிட்ட கேட்டுருணும், ஆண்டவரே எல்லாம் இப்படி சொல்கிறாங்கப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆண்டவர் சொல்லுவார், நீ எனக்கு விலையேற பெற்றவன், உன் மூலமாக இன்னைக்கும் என் வேலை நடந்துட்டு தான் இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க மூலமா கர்த்தர் இன்னைக்கும் அவர் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. இன்னும் அவர் நிறைவேற்றுவார், இன்னும் அவருடைய நோக்கத்தை எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை நம்ம எல்லாரையும் கொண்டு கர்த்தர் செய்து கொண்டே தான் இருக்கிறார். அதுக்கு தான் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வரங்களும் தாளந்துகளும் ரொம்ப முக்கியம். பாருங்க, ஐந்தாவது ரொம்ப முக்கியமான ஒன்று, வரங்களை தேவன் கொடுக்கிறாரு, அதை எடுத்து பகிர்ந்தளிக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான வரங்களை கொடுத்திருக்கிறார். நோக்கத்தோட அந்த வரங்களை பயன்படுத்த நம்முடைய அனுபவம், நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் பயன்படுத்துறார். ஐந்தாவது, ஏன் இத்தனை காரியத்தை சொல்லி இந்த ஐந்தாவது காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்றாருன்னா, காரணம், வரங்களையும் தாளந்துகளையும் கர்த்தர் ஒரு விதை போல பார்க்குறாரு. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வரங்களும் தாளந்துகளும் எப்படி இருக்குன்னா, ஒரு விதை மாதிரி. விதையை கையிலே வச்சுருந்தீங்கன்னா அந்த விதைக்கு என்ன இல்லை? மதிப்பே கிடையாது, பிரயோஜனம் கிடையாது, எந்த விளைவும் வராது. ஆனால் அந்த விதையை நீங்கள் விதைக்கும் போது மிகுந்த பலனை நீங்கள் அனுபவிக்க
இப்ப என்ன சொல்றாருன்னா, உனக்கு தேவன், நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த வரங்களையும் தாளந்துகளையும் விதையா பார்த்து இந்த விதையை என்ன செய்யணுமா, மற்றவர்கள் மேல விதைக்கணுமா. இங்கதானே பெரிய சிக்கலே. ஏதோ எனக்கு நீர் விதைக்க சொன்னீர்னா ஆண்டவரே விதைப்பேன். இந்த மற்றவங்க மேல விதைக்கிறதுனால எனக்கு என்ன பலன் வரப்போகுது? என் டைம் தான் வேஸ்ட், என் எனர்ஜி தான் வேஸ்ட், எல்லாமே வேஸ்டா போதே. அதுதான் பாருங்க, நிறைய நேரம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற என்னன்னா, இவ்வளவுதான், என்னத்தை செஞ்சாலும் இவ்வளவுதான் சம்பாதிப்போம், அதெல்லாம் எதுக்கு போட்டுக்கிட்டு போராடி, எதுக்கு போட்டு ரொம்ப அதிகமாக நம்ம நேரத்தையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணி, இதுல தான் வாழ்க்கையில தோத்து போறோம் நிறைய விஷயத்துல. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் கொடுத்துருக்கிற வரங்களும் தாளந்துகளும் ஒரு விதை மாதிரி, அதை இன்னொருத்தருடைய வாழ்க்கையின் மேல விதைக்கணும். வேலை ஸ்டைல இடத்துல விதைக்கணும். எங்க உங்களை கர்த்தர் கொண்டு போய் அங்க போய் விதைக்கணும். எப்படி விதைக்கிறேன், என்ன பலன் வரும்னு பார்த்து விதைக்கல. கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகளையும் கிருபைகளையும் வரங்களையும் கொண்டு போய் விதை போல விதைக்கிறேன். இந்த விதைக்கான பலனை மனுஷங்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. கர்த்தர் எனக்கு தாராளமாய் பலன் கொடுக்கிறவராய் இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பாரா? ஒரு வசனத்தை வாசித்துருவோம், அதுக்கப்புறம் அதை குறித்து சொல்றோம் பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. எபேசியர் 6:7 அங்கே சொல்லியிருக்கிற வார்த்தையை பாருங்க. பல காரியங்கள் அங்கே சொல்லியிருக்கோம், ஆனால் ஒரு காரியத்தை குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போமா? அடிமையானவன் ஆனாலும் சுவாதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில், நல்ல கவனிங்கள், அவனவன் சொல்லுங்க வாய் திறந்து, அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்திலிருந்து பலன் அடைவான் என்று என்ன சொல்றாரு? அவனவன் செய்கிற நன்மையின்படியே. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்திருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் விதையாக கொண்டு போய் மற்றவர்கள் மேல நீ விதைக்கும் போது ஆண்டவர் சொல்ற அது நல்ல பலனை கொடுக்கும்பா. மனுஷங்கிட்ட இருந்து பலன் வர எதிர்பார்க்காத, கர்த்தரிடத்திலிருந்து. சொல்லுங்க, யார்கிட்ட இருந்து பலன் வரும்? மனுஷங்கிட்ட இருந்து பலன் வரணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பலன் வராது, உபத்திரம் தான் வரும். ஹலோ, கவனிக்கிறீங்களா? எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். எவரு? அவரு. ஆனால் அவர் சொன்னதெல்லாம் செஞ்சேன், கடைசியில் மண்ணை வாரிட்டு போட்டு போயிட்டாரு. இப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா செய்யறது யாரை நம்பி? உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அந்த பிடிக்கிற மனுஷனை நம்பி செய்றீங்க. அந்த மனுஷன் கடைசியில் என்ன மாறி போட்டு போறாரு? பரவாயில்ல, நிறைய பேருக்கு போட்டிருக்காங்க போல இது. மனுஷனை நம்பி மனுஷன் பலன் கொடுப்பான்னு நீங்க நினைச்சு பண்ணீங்கன்னா பலன் வராது. மேல் மூச்சு கீழ் மூச்சு தான் வரும். அப்படி டென்ஷன் ஆயிடுவாங்க பாருங்க சிலர்லாம். ஏங்க இவ்வளோ டென்ஷன்? அந்த ஆள் நான் கஷ்டப்பட்டு செஞ்சேன், ஆனால் ஒன்றுமே கொடுக்கல. ஊட்டி வளர்த்த மறந்துச்சு பாருங்க. சொல்லுங்க, ஊட்டி வளர்த்த என்ன மாரில் பாயினுவாங்களே, என்ன பாருது? ஊட்டி வளர்த்த கடா. ஆமாம், அதான் மரம் சிலர் சொல்ல தான் வரும். ஊட்டி வளர்த்த கடா மாறல பாயுது. ஏன்னா பலன் எங்கேருந்து வரும்னு பார்க்குறீங்க? ஊட்டி வளர்த்த. ஊட்டும் போது சொல்லணும், பாரு வயசான மறந்துடாதுன்னா, என்ன கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கன்னா அவன் ரெடி ஆகிடுவான். தெரியும் என்ன பண்ணணும்னு. ஏன்னா பலன் எதிர்பார்த்தே செய்யறது. ஆண்டவர் சொல்றாரு, அவனவன் செய்த நன்மைக்கான பலன் கர்த்தரிடத்தில். கையை உயர்த்தி சொன்ன, எங்கிருந்து வரும் எனக்கு? கர்த்தரிடத்திலிருந்து. கர்த்தரிடத்தில் எனக்கு பலன் வரும் தெரிஞ்சா, எனக்கு தேவன் கொடுத்துருக்கிற வரங்கள் தாளந்து என்னும் விதைய ரொம்ப மனரம்யமா விதைப்பேன். கர்த்தர் ஏராளமாய் தாராளமாய் எனக்கு பலன் அளிக்கிற உண்மை உள்ள தேவனாய் இருப்பார். பாருங்க, பேதுரு என்ன செஞ்சாரு? ஒரு கூட்டத்தை கூட்டி சொல்றாரு, நாங்க இந்த சாப்பாடு பரிமாறுறதெல்லாம் பண்றதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது. நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும், போதிக்கணும், இதுக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே என்ன பண்றாரு? சிலரை பந்தி பராமரிக்கும்படி பரிமாறும்படி நியமிக்கிறாரு. அதில் கவனிச்சுன்னா பிலிப்பை அதுக்கு நியமிக்கிறாங்க. பிலிப்பை நியமிச்ச போது பிலிப்பு என்ன சொல்ல, நான்லாம் பந்தி பரிமாறினேன், என்ன பந்தி பரிமாற கூப்பிட்டுருக்குறாங்க.
பந்தி பரிமாறினா புரியுதா? கேட்ரிங் பிஸ்னஸ் கொடுக்குறாங்க. என்ன பிஸ்னஸ்? கேட்ரிங் பிஸ்னஸ் கொடுத்து பாரு நல்லா பண்ணுனா பிலிப்பு என்ன பண்ணுறாரு? புரிஞ்சுக்கிட்டாரு, இது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்து கிருபைகள், இதில் நான் என்ன செய்யணும், கண்ணும் கருத்துமாக செய்யணும்னு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் உபசரிக்கிற வேலையை ரொம்ப நேர்த்தியாக செய்கிறாரு. எதை நம்பி செஞ்சாரு? கர்த்தரை நம்பி. நல்லா கவனிங்க, உங்கள் கையில் ஒரு பந்தி பரிமாறக்கூடிய ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரா? ஒரு கேட்ரிங் வேலையை கொடுத்துருக்கிறாரா? சில நேரம் உங்களுக்கு பிடிக்காத வந்து உட்காந்துருப்பான் உங்கள் பந்தியில். வந்திருக்கிறான்னு நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு பிடிக்காத வந்திருக்கிறானா அப்போ தான் மாஸ்டர்கிட்ட சொல்லணும், மாஸ்டர் நல்ல பீஸா எடுத்து போடு, நல்ல பிரியாணியில் பீஸா எடுத்து போடு, நமக்கு வேண்டியப்பட்டவர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறது? இப்படி பண்ணுறது இல்லை. நமக்கு பிடிக்காத வந்திருக்கிறான், அவனுக்கு கொஞ்சம் தண்ணி காட்டுப்பா. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு தண்ணி காட்டுவாருப்பா. அங்கதான் மனுஷனை நம்பி நான் பலன் எதிர்பார்த்து செய்யல, கர்த்தர் எனக்கு பலன் கொடுக்கிறவர் என்று நம்பி கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வரங்கள் தாளந்துகளை விதையா எடுத்து நான் விதைக்கிறேன். கர்த்தர் பார்க்கிறார், எனக்கு நிறைய தீமை செஞ்சவன் அவன் எனக்கு முன்பாக வந்திருக்கிறான், அவனுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்புல நன்மை செய்ய நான் தீவிரித்து நான் என் விதைகளை விதைக்கும் போது நான் சொல்றேன், அதற்குண்டான அம்பாரத்தை கர்த்தர் அறுவடை செய்ய அவர் எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருப்பார். இப்படி கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் ஒரு விதையா எடுத்து இன்னொருத்தர் மேல விதைக்கும் போது நான் சொல்றேன், பலனை மனுஷன் எதிர்பார்க்காதீங்க, பலன் கர்த்தரிடத்திலிருந்து வரும். கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு பலன் எங்கேருந்து வரும்? அவங்க செய்வாங்க, அவங்க பாராட்டுவாங்க, இவங்களும் உங்களை பாராட்ட மாட்டாங்க. உங்களை நீங்களே வேணா பாராட்டிக்கலாம். நிறைய பேர் அப்படிதான் செஞ்சுக்கிறாங்க, யாரும் பாராட்டல நானே என்னையே பாராட்டிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர். அது பயங்கர மோசமான பாராட்டு. அப்படி செய்யக்கூடாது. கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு பலன். கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு எங்கேருந்து வரும் பலன்? போய் நன்மை செய்ய வாய்ப்பை கொடுப்பார். ஆமாம், இந்த மூஞ்சிக்கெல்லாம் செய்யணுமான்னா அப்புறம் நமக்கு மூஞ்சி வேறு மாதிரி ஆகிடும். சிலரை காட்டினா தாராளமாக செய்யுங்க. உங்கள் வரங்களையும் தாளந்துகளையும் விதையா அவங்க மேலே விதைப்பதுக்கு வாய்ப்பை கொடுக்குறார். கொடுக்கும்போது செஞ்சோன்னா ஆண்டவர் நிறைவாய் சம்பூர்ணமாய் தாராளமாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பலனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆறாவது சொல்லி நான் முடிச்சிடறேன், குறிப்பு மாதம் சொல்லி முடிக்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த ஆறாவது காரியம் என்னன்னா பாருங்க, இந்த 5 காரியங்களை காட்டணும் பாருங்க, அதை தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஆறாவது காரியம் என்னன்னா, நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர்களுக்குள்ளே வைத்திருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் கண்டுபிடிப்பதற்கான முயற்சியை எடுப்பதே இல்லை, நினைக்கிறதே இல்லை. இதை பத்தி நினைப்பே வரமாட்டுதே. கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் குறித்த எண்ணமே வர்றதில்லை. அது ரொம்ப மோசம் பாருங்க. இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் தங்களுக்கு வேண்டியதை அவர்கள் வைத்து பெற்றுக்கொண்டு வாழ முடியாமல் இருப்பது காரணம் என்னன்னா, அவர்களுக்குள்ளே ஆண்டவர் வச்சிருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் கண்டுபிடித்து எடுத்து உபயோகப்படுத்தி அதனால அவன் அந்த மனுஷனை கர்த்தர் புத்திமானாக்கி அவன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணி நல்ல வெற்றிகளை கர்த்தர் கொடுப்பதுக்கு நமக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் கண்டுபிடிக்காம போகிறதுனால எதுல ஃபிட் ஆவோன்றதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்குள்ள வச்சுக்க தாளந்தும் வரம் தான் நம்ம எதுக்கு ஃபிட்ன்றதை நம்ம காட்டும். ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கு பாருங்க. அங்க சொல்லியிருக்கு, வாலிப நாட்கள்ல யாரை நினைக்கணுமா? அங்க நினைப்பாயாக, சிருஷ்டிகரை. ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்குன்னா ரிமெம்பர் நவ். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை வந்திருக்கு, ரிமெம்பர் நவ், இப்போ நினைப்பாயாக. நிறைய பேர் இப்போ நினைக்கிறது இல்லை. என்ன சொல்லுவாங்க? ஆடுறதெல்லாம் நான் ஆடிட்டு நல்ல ஊர் சுத்ததெல்லாம் சுற்றிட்டு இஷ்டம் போல் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன வாயில் பல்லெல்லாம் கொட்டின பிறகு கையெல்லாம் ஆடிக்கிட்டு அப்படியே கால் ஆடிக்கிட்டு ஒன்றும் பிடிக்க முடியாமல் பட்டான்னு அப்படியே ஆடுற நேரத்தில் ஆண்டவரே நான் உண்மை நினைக்கிறேன். அப்போ இல்லை, வாயில் பல்லு நல்லா இருக்கும்போது
கை நல்லா வேலை செய்யும் போது, காலு நல்லா வேலை செய்யும் போது கர்த்தர் சொல்றாரு, உன் சிருஷ்டிகரை நினைப்பாய். ரிமெம்பர் நவ். ஒவ்வொரு நாளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாரா? இந்த நாளை எதற்காக கொடுத்திருக்கிறார்? அவரை நினைக்கிறேன். யாரை நினைக்கிறேன்? எனக்கு வரங்களையும் தாளங்களையும் கொடுத்த ஒருத்தர் இருக்கிறாரே, அவர் விரும்புகிறபடி நான் உபயோகப்படுத்த என்ன செய்யணும்? இந்த வரங்கள் தாளந்தின் மூலமா என்னை எதுக்கு ஃபிட் ஆனவனா கர்த்தர் வச்சிருக்கிறார்ன்றதை கண்டுபிடிப்பதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்யறாரா? நான் அதுக்கு அவரை நினைக்கிறேனே. உபாம் 8:18 சொல்லி பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. இங்கேயும் அதே நினைப்பாயா வருது, அங்கேயும் அதே நினைப்பாயா வருது. நினைக்கணும் ஆண்டவரை. எனக்குள்ள வரங்களையும் தாளந்துகளையும் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான கர்த்தர் இருக்கிறார். அந்த வரங்களின் தாளந்தின் மூலமா என்ன சில காரியத்தில் ஃபிட் ஆக்குறாரு, என்னை நேர்த்தியானவனை ஆக்குறாரு, என்னை ஒழுங்கு உள்ளவனை ஆக்குறாரு. இந்த வரங்கள் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற வரங்களின் தாளந்தில் நீங்க கண்டுபிடிக்கும் போதே நீங்க ஃபிட் ஆயிடுவீங்க, நீங்க ஒழுக்கம் உள்ளவங்க ஆயிடுவீங்க. தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிற வரங்களையும் தாளங்களையும் கண்டுபிடிச்சு வேலை செஞ்சு பாருங்க, எல்லா ஒழுங்கினமும் போயிடும். வாழ்க்கை ரொம்ப ஒழுங்காயிடும். ரொம்ப ரொம்ப ப்ரொடக்டிவா மாறிடுவீங்க. ரொம்ப ஒரு அற்புதமான எக்ஸாம்பிளா கர்த்தர் உங்களை மாத்திடுவாரு. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு உள்ள கர்த்தர் வச்சிருக்கிற வரங்களையும் தாளந்தையும் கண்டுபிடிக்க இஷ்டம் போல வாழ. இந்த இஷ்டம் போல வாழ்றது கதையெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா இன்னும் அவர்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற உன் சிருஷ்டிகரை நினைப்பாய். இப்போ நினைப்பாயாக, ஒவ்வொரு நாளும் நினைப்பாயாக. அப்படி நினைத்து வாழ்ற ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் ஒவ்வொரு வரங்களையும் தாளந்துகளையும் அந்த மனுஷன் மூலமா வெளிக்கொண்டு வரும்போது அவனை புத்திமான் ஆக்குறார். அவனுக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்றார். நல்ல வெற்றியை கொடுக்கிறார். அவனை ஒரு ஃபிட் உள்ள ஒரு மனுஷனா, ஃபிட்டான ஒரு மனுஷனா கர்த்தர் அவனை மாத்திர. எத்தனை பேர் அப்படி ஃபிட்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படியே சும்மா தொலைன்னு என்ன, சும்மா தட்டினால பொத்துன்னு விழுந்துடுறது, அசைக்கப்படாம நிலைத்திருக்கிற சீயோன் பருவத்தை போல வாழ்க்கை ஃபிட்டா இருக்கணும்னா உங்க சிருஷ்டிகரை நீங்க உங்களுக்குள்ள வரங்களையும் தாளந்தையும் கொடுத்து வச்சிருக்கிறவரை ஒவ்வொரு நாளும் நினைக்கும் போது அவர் உங்கள் வாழ்க்கையை அலங்கரிப்பார். உங்களுடைய வழிகளை அவர் வாய்க்க பண்ணுவார். நல்ல வெற்றியை தருவார். இதெல்லாம் ஆண்டவர் உள்ளடக்கி தான் யோசுவாவுக்கு சொல்றாரு, யோசுவா எல்லா வரங்களும் தாளந்துங்களும் கண்டுபிடிக்க இந்த புஸ்தகம் உனக்கு ரொம்ப முக்கியமான புஸ்தகம். இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாயிரு. இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டு, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ எப்படி இருப்பாய்? புத்திமா. எழுமி நிப்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். கரம் உயர்த்தி வாய்களை திறந்து, எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்குள் நீர் வைத்திருக்கிற வரங்கள் தாளந்துகளை நாங்கள் உபயோகப்படுத்தணும், கண்டுபிடிக்கணும், அதை எடுத்து உபயோகப்படுத்தணும். உபயோகப்படுத்துவதற்கு இன்றைக்கு 6 ஆண்டவரே காரியங்களை, இந்த வரங்களையும் தாளந்துகளை குறித்து எங்களுக்கு காட்டியிருக்கிறீர். எல்லா வரங்களையும் தாளந்துகளையும் கொடுக்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லா வரங்களையும் சொல்லுங்க வாயத்திறந்த ஆண்டவரே, எங்களுக்கு எல்லா வரங்களையும் தாளந்துகளையும் கொடுக்கிறவர் நீர் தான். சொல்லுங்க வாயத்திறந்து, இயேசுவே, எங்களுக்குள்ள நீர் வரங்களையும் தாளந்துகளையும் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை பரிசுத்த ஆவியானவர் மூலமா பகிர்ந்தளிக்கிறீர். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற வரங்கள் தாளந்துகள் விசேஷமானது ஆண்டவரே. எங்களுடைய வரங்கள் தாளந்துகளை நீர் ஏதோ ஒரு இடத்துல உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற உபயோகப்படுத்துகிறீர். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற வரங்கள் தாளந்துகள் ஒரு விதை போல மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் விதைக்கும் போது கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு பலன் உண்டாகும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே, கர்த்தரிடத்திலிருந்து பலன் உண்டாகும்? ஒவ்வொரு நாளும் நாங்க உம்மை நினைத்து நீர் எங்களுக்குள்ள உண்டாக்கி இருக்கிற ஆண்டவரே தாளந்துகளையும் வரங்களையும் நாங்கள் ஆண்டவரை கண்டுபிடித்து ஆண்டவரே அந்த வரங்கள் தாளந்து எங்களை எதுல ஆண்டவரை ஃபிட் உள்ளவர்களாய் தகுதி உள்ளவர்கள் ஆக்க ஆண்டவரே நாங்கள் நிலைத்திருந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் நீர் வைத்திருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் ஆவியானவரே நீர் எடுத்து நீர் உபயோகப்படுத்துவீராக. யாரும் இங்க இருக்கிற ஒருத்தரும் தங்களை முக்கியமற்றவர்களாய் காணாம உம்முடைய பார்வையில் நாங்கள் எல்லாரும் விளையேற பெற்றவர்களாய் எங்களை நீர் வைத்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாய்
உம்மை தொடர்ந்து சார்ந்து நாங்கள் வாழ்ந்து உம்முடைய சத்திய வசனத்தை கை கொள்கிறதினாலே நீர் எங்க வழிகளை வாய்க்க பண்ணுகிறீர். நீர் எங்களை புத்திமானாய் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். வெற்றியுடன் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் தொடர்ந்து வாழ உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய சத்தியம் எங்களுக்கு தொடர்ந்து வழி காட்டட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் வந்திருக்கிற அனைவரோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.